சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வழிகாட்டி உத்தம திருநபி எங்கள் உயிரிலும் மேலான கண்ணியமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபா தாபிஈங்கள், மோமினான ஆண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பின் இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை வாழ்வில் அனைத்து கட்டங்களிலும் அஞ்சி பயந்து தக்வாவை உள்ளத்தில் இருத்திக் கொள்ளுமாறும் அவனால் எங்களுக்கு தரப்பட்ட கட்டளைகளை எமது வாழ்வில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் அவனால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அத்துணை விடயங்களை விட்டும் முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறும் என்னையும் அப்பால் உங்களையும் நல்லுபதேசம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த முத்தகீங்கள், சாலிஹீங்கள், நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. அன்பின் இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் மோமீன்கள். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். அல்லாஹ்வுடைய கண்ணியமும் அந்தஸ்தும் ரசூலுக்கும் மோமின்களாகிய எமக்கும் இருக்கிறதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். வலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ. அல்லாஹு தஆலாவுக்கே சகல கண்ணியங்களும் இருக்கின்றன. அதிலே மோமின்களாகிய எமக்கும் அந்த கண்ணியத்தை அல்லாஹு தஆலா தருகின்றான். இந்த பிரபஞ்சத்திலே அவனை நம்பி வாழுகின்ற காரணத்தினால் அது மிக பெரிய பாக்கியம். நமது வாழ்வில் கல்லை, மண்ணை, வஸ்துக்களை, படைப்பினங்களை வணங்கி வழிபடாமல், உலக சடவாதத்துக்கு அடிபணியாமல் படைத்த அல்லாஹ் அருவனாகிய அவனை வணங்கி வழிபட நமக்கு அல்லாஹ் பாக்கியம் அளித்தது அது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. ஒரு கட்டத்தில் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நாம் முஸ்லிமாக மோமினாக படைக்கப்பட்டதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த முன்வந்தால் படைக்கப்பட்டதிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் சுஜூதிலே இருந்தாலும் அதற்கு நன்றி கடன் ஈடாகாது. அந்த அளவு ஒரு பெரும் பாக்கியத்தை சுமந்தவர்களாக நாம் இந்த பிரபஞ்சத்திலே வாழுகின்றோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் கண்ணியமானவர்கள். இந்த பிரபஞ்சத்திலே எங்களுக்கு தெரியும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மொழிகின்ற ஈமான்தாரி உலகத்தில் இருக்கின்ற வரை இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான் என்பது நன்றாக தெரியும். இந்த உலகத்தினுடைய இயக்கமே ஒரு மோமினுக்காக. எனவே இவைகளை விளங்கிய நாம் இந்த பிரபஞ்சத்திலே நல்ல முறையிலே அறிந்து தெரிந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இதா நூதிய லிஸ்ஸலாமி யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை'. வெள்ளிக்கிழமைகளிலே பாங்கொலி கேட்கப்பட்டால் உங்களுடைய உலக காரியங்கள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு பள்ளி பக்கம் நீங்கள் விரைந்து சென்று அல்லாஹ்வுடைய திக்ரிலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்படுகின்ற இந்த குதுபா பிரசங்கத்திலும் நீங்கள் கலந்து அல்லாஹ்வை ஞாபகமூட்டுகின்ற விடயத்திலும் நீங்கள் விரைந்து செல்ல வேண்டும். வதருல் பை' ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை'. எனவே அந்த ஆர்டரை நாம் நிறைவேற்றி விட்டோமா? பாங்கு சொல்லி எவ்வளவு நேரம்? இன்று ஜும்மாக்களுடைய கணிப்பீடு தொழுகையாளிகளை வைத்துத்தான். கடைசி நேரத்தை நாம் பார்த்தால் பள்ளி நிரம்பி இருக்கும், மாடிகள் எல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்கின்றன. ஹைர், அல்லாஹ் போதுமானவன். ஹுத்பாக்கள் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும். அது ஏதோ ஒரு அறியா காரணமாக கொரோனா என்கின்ற வைரஸ் எமக்குள்ளே ஊடுருவி எம்முடைய ஒற்றுமைகளை கூட அது குலைத்து விட்டதோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு போய்விட்டது. ஏனென்றால் ஃபதுவாவை கேட்க வேண்டும் என்று அந்த ஹதீஸை இப்போது ஞாபகப்படுத்தினார்கள். அது பிரதானமான ஒரு இபாதத். அது ஒரு வாரத்துக்காவது நின்று பிடிக்கக்கூடிய ஆளுமை மிக்க ஆன்மீக உரை. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி தரக்க வல்லது. அதை நாம் விட்டுவிடக்கூடாது. ஃபஸ்மஉ என்று சொல்லவில்லை நபி அவர்கள், ஃபஸ்தமிஉ லஹு,
காது கொடுத்து கேளுங்கள். ஏனென்றால் வெளியிலே நமது வருகைகளை பதிவு செய்த மலாயிக்காமார்கள் கூட ஹுத்பா பிரசங்கத்தை கேட்க வருகின்றார்கள். நம்முடைய கண்களுக்கு அது விளங்காது. அப்படி ஹுத்பா பிரசங்கத்தை மலாயிக்காமார்கள் கேட்கின்றார்கள் என்றால் நாம் எவ்வளவு தூரம் முன்னணியில் இருக்க வேண்டியவர்கள். லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். மலாயிக்காமார்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், ஏவியதை திடனாக செய்தாகுவார்கள். இப்னு ஆதமுடைய மக்களாகிய நாம் தான் பாவம் செய்கின்றோம், நன்மை செய்கின்றோம், நன்மை செய்கின்றோம், பாவம் செய்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு ஒரு உபதேசம் தேவை. அஸ்ஸஈது மன் வஅல பிகைரி. பிறருடைய உபதேசம் பெற்று வாழ்பவர் தான் மகிழ்ச்சிகரமானவர். சயீத் சீதேவித்தனமானவர். ஆங்காங்கே அதை இதையெல்லாம் உலக விடயங்களை எல்லாம் காவிக்கொண்டு அவைகளையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு கிரகித்து வாழ்வதுதான் பகுத்தறிவும் இஸ்லாமியமும் என்று நாம் நினைக்கக்கூடாது. நாம் பேசுகின்ற பேச்சு திக்ராக அமைய வேண்டும், பார்க்கின்ற பார்வை படிப்பினையாக இருக்க வேண்டும், மௌனமாக இருந்தால் சிந்தனையாக இருக்க வேண்டும். இதுதான் மூமினுடைய பண்பு. மூமினுக்குத்தான் உபதேசம் பிரயோசனம் அளிக்கும். மூமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் உபதேசங்கள் நிச்சயமாக அந்த மூமின் தான் யார் என்று நாம் பார்க்க வேண்டும், விளங்க வேண்டும், நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஈமானுடைய மூமினுடைய அந்தஸ்துக்கு நாம் வந்து விட்டோமா என்று ஒரு பரிசீலனை செய்து பார்ப்பதில்லையா? நாம் இரத்தத்தை செக் பண்ணுகின்றோம், பிரஷரை செக் பண்ணுகின்றோம், சீனி பார்க்கின்றோம். நல்ல விஷயம், பார்க்கத்தான் வேண்டும். எங்களுடைய ஈமான் உள்ளத்திலே எவ்வளவு ஆழ பதிந்திருக்கிறது. பிறருடைய விடயத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம், பிறருடைய குற்றங்களை ஆய்வு செய்கிறோம், அதற்கு பரிகாரம் காணுகிறோம், எம்மை நாம் விட்டு விடுகிறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின் என்றால் அல்லாஹ் இதா ذிக்ரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ் என்றால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் சொல்லி காட்டப்பட்டால், ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, ஈமான் அதிகரிக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு உபதேசம் நிச்சயமாக பிரயோசனம் அளிக்கும். அல்லதீன யூமினூன பில் கைப். அவர்கள் மறைமுகமானவற்றை கொண்டு நம்புவார்கள். வஸ்துக்களை பார்த்து அந்தஸ்து, பதவி, பட்டம், சொத்து, சுகம், வாழ்வு, மரியாதை, இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கை என்று நம்புவார்கள் சடவாதிகள். ஈமான்தார்கள் என்றால் அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான், பராமரிக்கிறான், பாதுகாக்கின்றான், அவனுக்கு நாம் முற்றிலும் அடிபணிந்து வாழ வேண்டும், சரணடைய வேண்டும். அல்லாஹ் என்று கூறப்பட்டால் உள்ளம் நடுநடுங்க வேண்டும். அல்லாஹ்வை திக்ர் செய்தால் உள்ளம் அது நிம்மதி பெற வேண்டும். இப்படியான நிலைமைக்குள் நாம் வந்தால் நிச்சயமாக பிரயோசனம் அளிக்கும். ஆனால் ஒரு நிபந்தனை, சொல்லுபவரும் அந்த பெருமதி மிக்கவராக இருந்திருக்க வேண்டும். அப்பதான் அது உள்ளத்திலே பிரதிபலிக்கும். யாரும் நாங்கள் தூய்மையானவர்கள் அல்ல, அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஒருவரை நாம் பார்த்து அடையாளப்படுத்தக்கூடாது. இவருடைய ஈமானுடைய அளவென்ன, இவருடைய இஸ்லாமிய அளவு என்ன, இவருடைய கொள்கைகளுடைய அளவென்ன, நாம் மதிப்பீடு செய்கின்றவர்கள் அல்ல. நாம் நம்மைத்தான் திருத்திக் கொள்ள வேண்டும். மதிப்பீடு செய்வது அல்லாஹ் தான். வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும். உங்களை நீங்கள் யாரென்றும் திறமென்று சொல்லிவிடாதீர்கள், தூய்மைப்படுத்தி விடாதீர்கள். ஹுவ அஅலமு பிமன் இத்தகா. அவன்தான் யார் திறமானவன், தக்குவாதாரி, இறையச்சம் உள்ளவன் யார் என்பதை அவன்தான் அறிகின்றான். நாம் யாரும் சொல்வதற்கு அருகதையற்றவர்கள். நான் திறமானவன், நான் ஒரு முத்தக்கி என்று சொல்ல முடியாது. கனவான்களே, பெரியோர்களே, மூமினாக வாழுகின்ற நாம் இரண்டு விடயங்களை கையாள வேண்டும் என்று சொல்வதுதான் இன்றைய ஹுத்பாவுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒன்று ஹக்குல்லாஹ், அல்லாஹுடைய ஹக்கை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது ஹக்குல் இபாத், அடியார்களுக்கு இடையில் அவர்களுடைய உரிமைகளை சரியாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த பிரபஞ்சம் நிம்மதியடையும். பிரபஞ்சத்தில் வாழுகின்ற மனிதன் நிம்மதி அடைவான். பிரபஞ்சத்தில் வாழுகின்ற மிருகங்களும் பறவை இனங்களும்
பிரயோஜனம் அடையும். மழை இல்லை என்று சொன்னால் பிராணிகள் அழுகின்றனவாம். ஆதமுடைய மக்கள் செய்கின்ற பாவ காரியம்தான் எங்களுக்கு குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது என்று. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும். ஹக் என்றால் என்ன? எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த அரபு வார்த்தையுடைய கருத்து. உண்மை, அதே போன்று உரிமை, இவைகள் அந்த ஹக் என்ற சொல்லுக்குள் அடங்கப்படுகின்றது. ஹுகூக் என்பது பன்மை சொல். எனவே ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, முதலாவது நாம் அவனை அறிய வேண்டும். மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை விளங்க வேண்டும். அல்லாஹ்வை விளங்கினால் இந்த பள்ளி பாங்கு சத்தம் முடிந்தவுடன் நிரம்பி வழிந்திருக்கும். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். நாம் இன்னும் பின்தங்கிய நிலைமையிலே தான் ஈமானிலும் இஸ்லாத்திலும் இருக்கின்றோம். ஆனால் நாம் எல்லாம் திறமென்று சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்படி சொல்ல வேண்டாம், சொல்வதற்கு நமக்கு முடியாது. குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது, நீ உன்னை திறமென்று சொல்லாதே என்று. அவன்தான் எங்களை முடிவு செய்யக்கூடியவன், அடையாளப்படுத்தக்கூடியவன். எனவே கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வை யார் என்று அறிய வேண்டும். அவனுக்கு நமக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று விளங்க வேண்டும். அந்த தொடர்பு அற்றதனால்தான் ஜாஹிலியா கால மக்கள் என்று அவர்களுக்கு ஜாஹிலியத் என்ற பெயரை நாம் சூட்டியிருக்கிறோம். இறைவனுக்கும் அடியாருக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே விளக்கம் இல்லாமல் இருந்தார்கள். எங்களுக்குள்ளே நவீன ஜாஹிலியத்துக்கள் புகுந்து விட்டன. நாமும் அல்லாஹ்வும் தூரமாகிவிட்டோம். சில வேளைகளிலே அல்லாஹ் நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், என்ன அழகாக சொல்லுகின்றான் அல்லாஹ். ஒரு மோமினுடைய காரை எலும்புக்கு பக்கத்தில் சமீபத்தில் நாம் இருக்கிறோம் என்று. எம்மை அல்லாஹு தஆலா பக்கத்தில் இருந்து அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் நாம் சிசிடிவி கேமராவுக்கு பயப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய பார்வைக்கு இன்னும் பயப்பட நாம் முன்வரவில்லை. அந்த ஆன்மீகம் எங்களுக்குள்ளே இன்னும் குடிகொள்ளவில்லை. எனவே தான் அல்லாஹ்வுடைய ஹக்கை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதிலே முதல் படித்தரம் அவனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரலீது பில்லாஹி தீனா, ரலீது பில்லாஹ், அல்லாஹ்வை ரப்பாக, ரலீது பில்லாஹி ரப்பா, அல்லாஹ்வை ரப்பாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வபில் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்தை எங்களுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர் ஸாக்கத்து அமல் ஈமான், ஈமானுடைய ருசியை அவர் உணர்ந்து கொள்வார். எனவே அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்திலே வாழ வேண்டும். அவன் என்றும் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற நிலைமையில் வாழ வேண்டும். அதன் பிற்பாடுதான் அவனை வணங்கி வழிபட வேண்டும். ஆரம்ப கட்டத்திலே அவன் பற்றிய அறிவு உள்ளத்தில் வந்துவிட வேண்டும். அப்பதான் அவனைத்தான் வணங்கி வழிபட வேண்டும். சிலர்கள் சூரியனை வணங்குகின்றார்கள், பார்க்கிறோம். சந்திரனை வணங்குகின்றார்கள், கல்லை மண்ணை வணங்குகின்றார்கள். நாம் ஒரு கேள்வி கேட்கின்றோம், இந்த சூரியன் நிச்சயம் பிரயோசனம் அளிக்கின்றது உலக மக்களுக்கு, தாவரங்களுக்கும் இன்னும் ஏனோருக்கும் அது பிரயோசனம் அளிக்கிறது. இந்த பிரயோசனம் அளிக்கக்கூடிய சக்தி மிக்க பிரமிக்கத்தக்க பொருளை படைத்தவன் எவ்வளவு சக்திவாதவனாக இருக்கின்றான், அவனைத்தானே நாங்கள் வணங்க வேண்டும். படைக்கப்பட்ட பொருளை வணங்க முடியாது என்று பகுத்தறிவு ரீதியான ஒரு கேள்வியை கொடுத்து நாம் அவருடைய வாயை அடக்க முடியும். எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது கடமை அவனை நாம் வணங்கி வழிபட வேண்டும். அய்யஅ்புதுஹு வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனை நாம் வணங்கி வழிபட வேண்டும். அவனுடைய விடயத்தில் எதையும் நாம் இணை கற்பிக்க முடியாது. அவனுக்கு நிகராக எதனையும் நாம் பார்க்க முடியாது. அவனுக்கு இருக்கிற சக்தி இன்னொரு பொருளுக்கு இருக்கிறது என்று நம்ப முடியாது. அதுதான் ஷிர்க். ஷிர்க் என்பது சிலைக்கு முன்னால் நின்று வணங்குவது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுக்கு இருக்கிற இறைமை அதிகாரம், அவனிடத்திலே இருக்கின்ற தௌலத் சக்தி, ஹயாத்தாக்குவது, மௌத்தாக்குவது, அழிப்பது, காப்பது, அருள்வது, உணவு தருவது, இவைகளெல்லாம் ரப்புல் ஆலமீன் தான் செய்கின்றான் என்று நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வதுதான் நாம் அவனை வணங்கி வழிபடுவதற்கும் அடையாளம், அவனுக்கு ஷிர்க் வைக்கவில்லை என்பதற்குரிய அடையாளம் என்று நாம் பார்க்கிறோம். சிலர்களுடைய உள்ளத்திலே வாப்பா வீட்டிலிருந்து செலவு செய்து உழைத்து
கர்மமாற்றினால் தான் வாப்பா, மரணித்தால் எல்லாமே முடிந்து விடுகிறது என்று சிலர்கள் நம்பி விடுகிறார்கள். வஸ்துக்களிலே நம்பிக்கை சென்று விட்டது. இது ஈமானை பழுதடைய செய்யும். இது நம்பிக்கை அல்ல, ஒரு மோமினுடைய விசுவாசம் அல்ல. யாரு வந்தாலும் போனாலும் படைத்த அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற உறுதியான நம்பிக்கை, வலுவான நம்பிக்கையை உள்ளத்திலே இருத்திக் கொள்வதுதான் ஷிர்க் வைக்காமைக்குரிய அடையாளம். நாம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவனை நினைவு கூற வேண்டும். அவன் சொன்ன கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும். அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் அவன் தடுத்ததை நாம் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்று எத்தனை விடயங்களை நாம் செய்கின்றோம், அவன் தவிர்த்த விடயங்களை எவ்வளவு செய்கின்றோம், சொல்லுகின்றோம், நடக்கின்றோம். அப்ப நாங்கள் முஸ்லிமுடைய நிலைமைக்கு வந்து விட்டோமா? மூமினுடைய அந்தஸ்துக்கு நாம் எட்டி விட்டோமா? எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, அடுத்தபடியாக அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பிறருக்கு பிரகடனம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்குத்தான் இருக்கு. அதனால தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுடைய நலனுக்காக, லின்னாஸ் இக்காக, மனிதருடைய நலனுக்காக, தஅலீல் ஜார் என்று சொல்லுவார்கள், நலனுக்காக அனுப்பப்பட்ட சமுதாயம் நீங்கள். ஏன்? துமினூன பில் கைர் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவுகின்றீர்கள், தீயதை தடுக்கின்றீர்கள். இது ஒரு பாரியொரு அமல். இது நபிமார்கள் செய்து வந்த வேலை. நபியவர்களுடைய வருகை முற்று பெற்றுவிட்டது. நபிமார்களுடைய வருகை நபியவர்களோடு இருக்கின்ற உம்மத்தினர்களாகிய நாம் ஏவிக்கொண்டிருக்க வேண்டும், தடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். இது பாரிய பொறுப்பு. இது விடுபட்டதனால்தான் அழிவும் ஜாஹிலியத்தும் மடமையும் நெருக்கடியும் முஸ்லிம்களுக்கு கஷ்டமும் ஏற்படுவதற்கு காரணியாகும், பிரதான காரணி. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை பிறருக்கு நாம் சரியாக எத்தி வைக்க வேண்டும். குடும்பத்தில் சொல்லி வைக்க வேண்டும், நண்பர்களுக்கு சொல்லி வைக்க வேண்டும். ஏன்? எம்மிடத்தில் வேலை செய்கின்ற பிற மத மக்களுக்கு சமயோசிதம் பார்த்து பகுத்தறிவு ரீதியாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று அவர்களுக்கு முதலில் சொல்ல வேண்டும். குர்ஆன் ஆயத்தை ஓதி காண்பித்து விளங்கப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு குர்ஆனை புரிந்து கொள்ளவில்லை, எப்படி அவர்கள் குர்ஆனை ஏற்றுக்கொள்வார்கள்? பகுத்தறிவு ரீதியாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றான், அவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவன். இவைகளை எல்லாம் நாம் செய்வதுதான் அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். இப்படி நாங்கள் செய்துவிட்டால், இப்படி நாம் செய்துவிட்டால் எம்மை வறுமையானவர்களாக அல்லாஹ் விட்டுவிட மாட்டான். குர்ஆனுடைய வசனம், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு. அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆனில். அல்லாஹ்வை சரியான அந்தஸ்தில் வைத்து நோக்கி அமல் இபாதத் செய்தால், அவனை பிரகடப்படுத்தினால், குடும்பத்துக்குள் எடுத்து சொன்னால், அவனுக்கு பயந்து அஞ்சு நடந்தால், நமக்கு அல்லாஹ் செய்கிறது உதவி. அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் அது யாராலும் மிகைக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடிவிட்டால் எந்த சக்தியாலும், அது அமெரிக்கா, ரஷ்யா, எந்த விதமான வெளிநாடுகளாக இருந்தாலும், உயர் நாடுகளாக இருந்தாலும் முடியவே முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், அந்த நஸ்ர் என்ற வார்த்தை தான் வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது நாம் கடமை இருக்கிறது எங்களுக்கு. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, அவனை வாழ்வில் வணங்கி வழிபட தகுதியானவனாக ஆக்கி சொல்லுவது மட்டுமல்ல, செய்தும் காட்ட வேண்டும். அம்மா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது, மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் படைத்தது நாம் என்னை வணங்கி வழிபடுவதற்காக என்று வேறில்லை. அப்ப வணங்கி வழிபடத்தான் படைத்திருக்கிறான். அந்த வார்த்தை பிரயோகத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ. எல்லா இடத்திலேயும் முதலாவது ஜின்னத்தான் சொல்லுகின்றான் அல்லாஹ். அதுக்கு பிறகுதான் இன்ஸ், மனிதர்கள். ஏனென்றா ஜின் தான் முதலில் படைக்கப்பட்டவர்கள், அதன் பின்னர் தான் மனிதர்கள். அப்ப அல்லாஹ் சொல்லியிருக்கோம், நான் ஜின்னையும் மனிதனையும் படைத்தது என்ன வணங்கத்தான். இது சாதாரணமான வார்த்தை. இதுல அல்லாஹு தஆலா இஸ்திஸ்னா என்கின்ற இல்லா என்ற ஹர்வை ஹஸ்ர் கலிமா என்று சொல்வார்கள் அரபியிலே. முடிவு, அதாவது முடிவான ஒரு விடயம். உங்களை நாம் படைத்ததெல்லாம் வணங்குவதற்காக அன்றி வேறில்லை என்றால் அந்த கருத்து உறுதிப்படுத்தப்படுகிறது. யாராலும் அசைக்க முடியாது, சந்தேகம் கொள்ள முடியாது.
அல்லாஹ் படைத்த நோக்கம் அவனை வணங்கி வழிபடத்தான். அவனை நாங்கள் வணங்கி வழிபட்டால், அவனுக்கு நாம் சரியாக அமல் இபாதத்திலே ஈடுபட்டால், அந்த இபாதத்தும் இக்லாஸானதாக இருக்க வேண்டும். பிறருக்கு காண்பிக்கப்பட்டதாக செய்தால் அது ஷிர்காக மாறிவிடும். அதுவும் ஒரு ஷிர்க். அல்லாஹுக்கும் நமக்கும் உள்ள இரகசியம் இபாதத்திலே யாருக்கும் அது வெளிப்படுத்தப்படக்கூடாது. அது மிகவும் இக்லாஸானதாக இருக்க வேண்டும். மூமின்கள் ஏவப்பட்டது அல்லாஹுக்கு அடிபணிந்து சரணடைந்து வணக்க வழிபாடுகளை இக்லாஸாக இதய சுத்தியோடு நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் என்று அந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அப்படி அல்லாஹு தஆலாவுக்கு நாம் அவனுடைய கட்டளைகளை அவனுடைய ஏவல்களை மதித்து நாம் நடந்து அவனுடைய ஹக்கை நிறைவேற்றினால் அல்லாஹ் யுஅذிப், அல்லாஹ் ஒரு காலமும் வேதனை செய்ய மாட்டான். இம்மையிலும் வேதனை செய்ய மாட்டான், கபரிலும் வேதனை செய்ய மாட்டான், மறுமையிலும் அவனுக்கு வேதனை கிடைக்க மாட்டாது. இப்ப இந்த வார்த்தையை நாம் சொல்லட்டுமா என்று முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியிடத்தில் சொன்னார்கள். இதை சுப செய்தியாக நாம் சொல்லட்டுமா? நீங்க அல்லாஹுக்கு வழிபட்டு அவனுடைய ஏவலை எடுத்து விலக்களை தவிர்த்து வணங்கி வழிபட்டு சிறுக்குகள் வைக்காமல் இணை வைக்காமல் நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு சுவனம் கிடைக்கும், வேதனை தர முடியாது. யுதுகிலுஹுமுல் ஜன்னah, உங்களுக்கு சுவனத்திலே அல்லாஹ் உங்களை நுழைவிப்பான் என்கின்ற ஹதீஸும் வருகிறது. இந்த வார்த்தை பிரயோகத்தை மக்கள் மத்தியிலே நாம் பிரகடனப்படுத்தி சுப செய்தியை சொல்லட்டுமா என்று நபி அவர்கள் அந்த சஹாபி கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார், வலாத்து பஷ்ஷிருஹும், அப்படி நீங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? மக்கள் எளிதாக புரிந்து கொண்டு அவர்கள் அந்த விடயத்தின் பக்கம் சாட்டப்பட்டு விடுவார்கள். நமக்கு எல்லாம் சுவர்க்கமும் கிடைக்கும், வேதனையும் கிடைக்காது, ஒருமித்த கருத்திலே நாம் இருந்தால் என்று விளங்கி கொண்டு வெறுமனே சும்மா இருந்து விடுவார்கள். எனவே அப்படி நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அவனுடைய உரிமையை மதித்து நடக்க வேண்டும். அவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய ஹக்கு அது சரியாக நிறைவேற்றப்பட்டால் நம்மை அல்லாஹு தஆலா கவனித்துக் கொள்வான். நமக்கு தருகின்ற நேரத்தில் தந்துதவுவான். அவனுடைய உதவி என்றென்றும் நமக்கு கிடைக்கும், பயப்பட தேவையில்லை. அல்லாஹு தஆலாவை நாம் அஞ்சி வாழ்ந்தால் வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம், சஞ்சலப்படவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். இங்குந்து மோமினி, நீங்கள் மோமின்களாக இருந்தால் அந்த மோமினுடைய அந்தஸ்துக்கு நாம் வந்துவிட வேண்டும். எல்லாரும் மோமின் என்று நாம் சொல்லி எங்களை தம்பட்டம் அடித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய ஈமானை கொஞ்சம் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அத்ஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு நபர் போய் கேட்கிறார்கள், இமாம் அவர்களே, ஹல் அந்த மூமின், இது என்ன வார்த்தை? ஒரு மூமினை பார்த்து நீ ஒரு மூமினா என்று கேட்கலாமா? அடி உழுந்து விடும் கேட்ட உடனே. ஆனால் அல்லாஹ்வும் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். ஃபத்பாவுக்கு வந்தவர்களே நீங்கள் இரியுங்கள் என்று சொன்னால் இது மடத்தனமான கருத்து. எழும்புங்கள் என்றால் சாதகமான ஒரு கருத்து. இருக்கின்றவங்களை எப்படி நாம் இருங்க என்று சொல்வது? அதே போலதான் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள், எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படி ஈமான் கொள்ளுங்கள். அதுதான் அங்கே உள்ள விளக்கம். அத்தக்குல்லா என்று அல்லாஹ் சொல்லவில்லை, ஹக்கத்துக்காத்தி, எப்படி அல்லாஹ்வை தக்குவா செய்ய வேண்டுமோ அப்படி நீங்கள் தக்குவா செய்யுங்கள் என்று. எனவே கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலாவை நாம் சரியான உரிய முறையிலே பயப்பட்டு அவனை நாம் வணங்கி வழிபடுகின்ற விடயத்திலே ரொம்பவும் கரிசனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஹுதுபாவுடைய ஆரம்ப நிகழ்வாக நாம் சொல்லிக் கொள்கின்றோம். அதே போன்றுதான் அடுத்ததாக ஹக்குல் இபாத், மனிதர்களுக்குள் மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் நிறையவே இருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் மிருகங்களுக்கும் நாம் செய்கின்ற கடமைகள் எத்தனையோ இருக்கின்றன. மனிதனாக வாழுகின்ற நாம் இந்த உலகத்திலே, அதிலும் மூமினாக வாழுகின்ற நாம் எவ்வளவு கச்சிதமாக கண்ணியமானவர்களாக வாழ வேண்டும். மூமினுடைய அந்தஸ்தை நாம் பெற வேண்டும். ஈமானை நாம் எமக்குள்ளே பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். அப்பதான் மற்ற சகோதரர்களுடைய உரிமைகளை மதித்து நடக்கலாம்.
இந்த அறிவு எல்லோருக்கும் வந்துவிட வேண்டும். இது சரியான முறையில் வராத காரணத்தினால்தான் எங்களுக்குள்ளே புரிந்துணர்வு இல்லை, பகமை வளர்ந்து விட்டது, கோபதாபம் வளர்ந்து விட்டது, ஒருவரை ஒருவர் மதிப்பதில்லை, அந்தஸ்து கொடுப்பதில்லை. பெற்றார் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றாருக்கு, அவர்களுக்கு மத்தியிலே நடக்கின்ற கணவன் மனைவி, மனைவிக்கு கணவன், இவர்களுக்குள்ள உரிமைகள் சரியாக நிறைவேற்றப்படுவதில்லை. காரணம், அடிப்படைகளை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை, அவைகளை வாழ்வின் நடைமுறையாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனோ தானோ என்று செவிப்புலனாக மற்றும் கேட்டு விடுகின்றோம். இல்லை, நடைமுறைக்கு நாம் கொண்டு வந்து விட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னி ஹர்ரம்துல் ஸுல்ம, அநியாயம் செய்வதை அலா நஃப்ஸி, எனக்கு நான் ஹராமாக்கி விட்டேன். வஜஅல்து பைனக்கும், அந்த அநியாயத்தை உங்களுக்கு மத்தியிலேயும் முஹர்ரமன், நான் ஹராமாக்கி விட்டிருக்கிறேன். ஃபலா துவாலிமு ஃபலா தவாலமு, உங்களுக்குள் ஒருவருக்குள் ஒருவர் நீங்கள் அநீதி செய்து கொள்ளக்கூடாது, அநீதி செய்யக்கூடாது. அநீதி, அது பல வகையான அநீதிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. அந்த அநீதி மற்றவருக்கு இழைக்கப்படக்கூடாது. பிள்ளைகளுக்குள் மத்தியில் சரிசமனாக நாம் பார்க்க வேண்டும். அவர்களுக்குள்ளே நாம் ஏற்றத்தாழ்வு காட்டினால் அங்கு அநீதி ஏற்பட்டுவிடும். ஏனைய மக்கள் மத்தியிலே வாழுகின்ற போது அநியாயம் வராமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது மனிதர்களுக்குள் மனிதர்கள் செய்ய வேண்டிய ஒரு விடமை. நிறையவே நபி அவர்கள் ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை சொல்லியிருக்கிறார்கள். குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன் தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு, ஒவ்வொரு முஸ்லிமுடைய கண்ணியமும் அந்தஸ்தும் மானமும் மரியாதையும் சொத்தும் சுகமும் அவனுடைய இரத்தமும் ஏனையவர்களுக்கு ஹராம். ஒருவரை கொலை செய்ய முடியாது, ஹராம். ஒருவருடைய பொருளாதாரத்தை அபகரிக்க முடியாது, ஹராம். ஒருவனை மானபங்கப்படுத்த முடியாது, ஹராம். இவைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவைகள் விளங்கப்படாததனால் நாங்கள் வெறும் முப்ளிஸாக சில வேளைகளில் மாறிவிடுகிறோம். முப்ளிஸ் என்றால் வங்குரோத்துக்காரன். மனில் முப்ளிஸ் யா ரசூலல்லாஹ், நபி அவர்கள் கேட்டார்கள், சஹாபாக்களிடத்திலே ஆரம்பமாக கேட்டார்கள், உங்களுக்கு வங்குரோத்துக்காரன் என்றால் யார் என்று தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்திலே காசு பணம் இல்லையோ, யாரிடத்திலே பொருட்கள் இல்லையோ அவர் கையால் ஆகாதவர், அவர் ஒரு வங்குரோத்துக்காரன் என்று சொன்னார்கள். நபி அவர்கள், இல்லை, அவர் அல்ல, கியாமத்து நாளையிலே முப்ளிஸ்கள் வருவார்கள். இவர்கள் யாரும் தெரியுமா? இவர்கள் பெரும் பெரும் தொழுகைகளோடு பெரும் நோன்புகள் அதிகமாக பிடித்தவர்களாக, கூடிய அமல்களை செய்தவர்களாக வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக இன்னும் ஒரு கூட்டம் வரும், இவன் என்னுடைய சொத்தை அபகரித்து விட்டான், எனக்கு அடித்து விட்டான், எனக்கு ஏசி விட்டான். இவ்வாறான பிழையான காரியங்களை ஏனைய சகோதரர்கள் கொண்டு வருவார்கள். கொண்டு வந்த உடனே அல்லாஹு தஆலா அங்கே தீர்ப்பளிக்கிறான், இவருடைய அமல்கள் அனைத்தும் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு சேர வேண்டும் என்கின்ற தீர்ப்பு. எனவே இவருடைய அனைத்து நல்லமல்களும் இவருக்கு அப்படியே தாரை வார்த்து கொடுக்கப்படும், அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு. மீண்டும் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி அநீதி செய்தவன்கிட்ட அமல்கள் இல்லை என்றால் என்ன செய்யப்படும் யா ரசூலல்லாஹ்? ஒன்றுமில்லை, அவன் அநீதியானம் செய்தவன்கிட்ட நன்மைகள் ஏதும் இருக்குமா? அப்படி இருந்தால் என்ன செய்யப்படும்? அநீதி இழைக்கப்பட்டவனுடைய தண்டனைகள், பாவகாரியங்கள் அனைத்தும் மீளவும் அவனுக்கு சுமத்தாட்டப்படும். அதனால் அவனே பாரமாகி முப்ளிஸாகி விடுவான், பங்குரோத்துக்காரனாகி விடுவான். இவன் மக்களுக்கு அநியாயம் செய்தவன், அட்டகாசம் புரிந்தவன், சரியாக மக்கள் மத்தியிலே நடக்கவில்லை. ஒரு தாவரத்துக்கு அநியாயம் செய்யக்கூடாது, ஒரு பிராணிக்கு அநியாயம் செய்யக்கூடாது. கணவனுடைய ஹக்கை மனைவி நிறைவேற்ற வேண்டும், மனைவியுடைய ஹக்கை கணவன் நிறைவேற்ற வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக்கை சரியாக நிறைவேற்ற வேண்டும். பிள்ளைகளுடைய ஹக்கை பிள்ளைகள் பெற்றோருக்கு செலுத்த வேண்டிய கடமை சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். இப்படி நிறையவே ஹக் இருக்கின்றன. ஆக முதல் நம்முடைய ஹக்கை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உடலை பாதுகாத்துக் கொள்வதும் நம்முடைய ஹக். வருத்தம் வந்தாலும் சிகிச்சை அளிக்க வேண்டியது நம்முடைய உரிமை. வலில்
வலில் ஐனி அலைக்க ஹக்கா, கண்ணுக்கும் ஒரு ஹக் இருக்கிறது. வலில் ஜசதி அலைக்க ஹக்கா, உடலுக்கும் ஒரு ஹக் இருக்கிறது. வலா துல்கூபி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்களுடைய கரங்களை அழிவு நாசத்தின் பக்கம் போட்டு விடாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறான விடயங்களை நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகளை உரிமைகளை மதித்து கண்ணியப்படுத்தி நடந்தால் மனிதர்களுக்குள்ளே நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொள்ள முடியும். அமைதியான ஒரு சூழல் ஏற்படும். அல்லாஹு தஆலா சில வேளை அவனுக்கு அநியாயம் நான் செய்தாலும், அவனை வணங்கி வழிபடாவிட்டாலும், அல்லாஹு தஆலா நிச்சயமாக அவனை ஷிர்க் வைத்ததை தவிர வேறு எதையும் அவன் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிக்க கூடும் சில வேளைகளிலே அவனுக்கு சரியான முறையில் உரிமைகள் கடமைகள் நிறைவேற்றப்படாவிட்டாலும் அல்லாஹு தஆலா மறுமையிலே அவன் நாடினால் மன்னிப்பான் அல்லது தண்டிப்பான். இதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைகள். பெரும்பாவம் செய்தவனை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் அல்லது தண்டிப்பான். அதனால மௌத்துக்கு முன்னால் தௌபா செய்து கொள்ள வேண்டும் பெரும்பாவங்களுக்கு. இன்னும் சிலர்கள் சொல்லுகிறார்கள், பெரும்பாவம் செய்தவன் காபிராகி விடுகிறான். அவர்கள் இஸ்லாமிய அகீதாவை விட்டு கொஞ்சம் தூரமானவர்கள். இன்னும் சிலர்கள் சொல்லுகிறார்கள், பெரும்பாவம் செய்தவன் மூமினும் இல்லை காபிரும் இல்லை, இரண்டு நிலைமைக்கு இடையிலே இருக்கிறான். எனவே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் எங்களுடைய கொள்கை சொல்லுகிறது, பெரும்பாவத்தோடு ஒருவன் மரணித்தாலும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். அல்லாஹ் நாடி இருக்கானா நாடவில்லையா எங்களுக்கு தெரியாது. அதனால் மௌத்துக்கு முன்னால் நாம் தௌபாக்களை செய்து கொள்ள வேண்டும், அது மன்னிக்கப்படும் என்று நாம் நினைத்தாலும் பிறருக்கு செய்த அநியாயம் அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் ஒருபோதும் எங்களுக்கு ஈடேற்றம் தரமாட்டான். ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து உயர்வானது, மிகவும் பாரதூரமானது. அவன் யாருக்காவது கொடுக்க வேண்டியிருந்தால் நிச்சயமாக அந்த அநீதி இழைக்கப்பட்டதனால் அந்த அந்தஸ்து அவருக்கு இல்லாமல் ஆகிவிடுகிறது. எனவேதான் மனிதர்களுக்குள்ளே நாம் வாழுகின்ற போது எங்களுக்குள்ளே மன்னிப்புகளை கேட்டுக்கொள்ள வேண்டும், எங்களுக்குள்ளே சமரசங்களை செய்து கொள்ள வேண்டும், ஒருங்கிணைந்து வாழ வேண்டும். ஒற்றுமைப்பட்டு வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய உதவியும் அந்தஸ்தும் எங்களுக்கு கிடைக்கும். வல்ல நாயன் அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் துணை